குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கும் விழா தொடங்கியது. முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பயனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டுகளை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அதன் காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கே.என். ராமச்சந்திரன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் பி. பலராமன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பி.எம். நரசிம்மன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் கே.எஸ். விஜயகுமார் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் ஏ. ஏழுமலை அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன்னர் தொடங்கி வைத்து அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சிறப்புரையாற்றி வருகிறார். இந்த ஸ்மார்ட் கார்டு திட்டமானது 330 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்ட ரேஷன் கார்டுகளை ஸ்மார்ட் கார்டுகளாக மாற்றும் பணி முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வரை 60 லட்சம் ஸ்மார்ட் கார்டுகள் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை தவிர மற்ற பகுதிகளுக்கு 15 லட்சம் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த விழாவானது தற்பொழுது உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், உணவுத்துறை செயலாளர் பிரதீப் யாதவ், ஆணையாளர் மதுமதி ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்மார்ட் கார்டு மாவட்டங்களில் நடைபெறும் விழாவில் ஸ்மார்ட் கார்டுகளை பயனாளிகளுக்கு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்க இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயனாளிகள் பொருட்கள் வாங்கும் அந்தந்த ரேஷன் கடைகள் மூலமாக கூட இந்த ஸ்மார்ட் கார்டுகளை நாளை முதல் பெற்றுக்கொள்ளலாம். அம்மா அவர்கள் வழியில் செயல்படும் அம்மா அரசு அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை தமிழகத்திலே தொடர்ந்து செயல்படுத்தும். பொது விநியோக திட்டத்தை மேலும் செம்மைப்படுத்தும் நோக்கில் 330 கோடி ரூபாய் செலவில் 1,89 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து காணொலி மூலம் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் பணியும் தொடங்கி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியார் தனி மனித உணவு உரிமைக்கு குரல் கொடுத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஏழைகள் மகிழ வேண்டுமென்றால் ஏழையின் வயிறு நிறைய வேண்டும். அதற்கான திட்டங்கள் தான் மற்ற எல்லா திட்டங்களை விட நாட்டுக்கு மிக மிக அவசியமான திட்டம் என்றார்கள். அதனால்தான் தங்கள் ஆட்சி காலங்களில் பாமர அடித்தட்டு மக்கள், அன்றாட கூலி தொழிலாளர்கள், விவசாய பெருடைய மக்களை மகிழ்விக்கும் திட்டங்களையே தொடர்ந்து செயல்படுத்தினார்கள். மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை குழந்தைகள் பசியார சத்துணவு திட்டத்தையும், மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏழை மக்கள் பசியார அம்மா உணவகத்தையும் தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்து பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களையும் வெளிநாட்டினரையும் வேக்க வைத்தார்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள். அன்னதானத்தின் சிறப்பினை விளக்கும் மகாபாரத கதை என் நினைவுக்கு வருகிறது. கொடை என்றால் நம் நினைவிற்கு முதலில் ஒருவர் கர்ணன் தான். கர்ணன் இறந்து சொர்க்கத்தில் இருந்தபோது அவருக்கு கடும் பசி ஏற்பட்டது. சொர்க்கத்தில் பசி என்பது யாருக்குமே இருக்காது. ஆனால் தனக்கு மட்டும் பசி ஏற்பட காரணம் என்ன என்று நாரதரிடம் கேட்டார். அதற்கு நாரதர், பூலோகத்தில் நீ எல்லா விதமான தர்மங்களையும் செய்தாய், ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யவில்லை. ஒரு நாள் ஒரு வழிபோக்கன் அன்னதான சத்திரம் எங்கே இருக்கின்றது என்று கேட்டான். அதற்கு நீ உன் ஆள்காட்டி விரல் அன்னதான சத்திரத்தை சுட்டிக்காட்டினார். நீ நேரடியாக அன்னதானம் செய்யாவிட்டாலும் அன்னதானம் நடந்த இடத்தை சுட்டி காட்டியதால் உன் ஆள்காட்டி விரல் அன்னதானம் செய்த பலனை பெற்றது. எனவே இப்போது நீ உன் ஆள்காட்டி விரலை உனது வாயில் வைத்தால் பசி நீங்கிவிடும் என்று நாரதர் கூறினார். அன்னதானம் செய்யாமலேயே அன்னதானம் நடைபெறும் இடத்தை சுட்டிக்காட்டிய ஆள்காட்டி விரலுக்கு இந்த புண்ணியம் கிட்டியதென்றால் அன்னதானம் செய்தால் கிடைக்கும் பலனை அளவிட முடியாது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். நமது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வீடுதோறும் விலையில்லா அரிசி, ரம்ஜானுக்கு நோன்பு கஞ்சி அரிசி,
கோயில்தோறும் அன்னதான திட்டத்திற்கு அரிசி வழங்கி ஏழை மக்களின் பசினியை போக்கிய புண்ணியம் பெற்று வந்தவர்கள் மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் செயல்படும் அம்மா அரசு அம்மாவில் கொண்டு வந்த அன்னதான திட்டங்களை மேலும் செம்மைப்படுத்தும் என்பதை உறுதி கூறுகிறேன். உணவு உற்பத்தியில் மிகை மாநிலமாக ஆந்திரா, சத்தீஸ்கர், பஞ்சாப், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் கூட குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலைக்குத்தான் அரிசி வழங்கப்படுகிறது. அதே சமயம் நமது தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடும்ப அட்டைதாரருக்கு 1/6/2011 முதல் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் உணவுத்துறைக்கு ஆண்டு ஒன்றுக்கு 5500 கோடி ரூபாய் மானியமாக ஒதுக்கி எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வரும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் என்பதை நேரத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். தானிய சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குவதில் படைக்கப்பட்ட சாதனைகளுக்காக 2013 மற்றும் 2014 வருடங்களில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட அனைத்து பரிசுகளும் தமிழ்நாட்டிற்கே வழங்கப்பட்டன. உணவு உற்பத்தியில் சாதனை, விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதில் சாதனை, நுகர்வோர் குறைதீர் முகாம்கள் நடத்தி அன்றைய தினமே குறைகளை நிவர்த்தி செய்து சாதனை என சாதனை தலைவியாக விளங்கியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மாவல் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியில் மட்டும் சாதனையாளராக விளங்கவில்லை. அந்த திட்டங்கள் கடைக்கோடி பாமர மக்களுக்கும் தடையில்லாமல் பலனளிக்கின்ற என்று கண்காணிக்கும் வல்லமை கொண்டவராக இருந்தார்கள். அதனால்தான் மக்களுக்கு பயனளிக்கும் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் அனைத்தையும் முழுமையாக கணினிமயமாக்கி ஆதாரின் விவரங்களுடன் அவர்களுக்கு தடையின்றி தட்டுப்பாடின்றி உணவுப் பொருட்களை வழங்கிட ஆணை செய்தார்கள். தற்போது தமிழ்நாட்டில் சுமார் 1,89,00,000 குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ளன. கூட்டுறவு நிறுவனம் மூலமாகவும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாகவும் செயல்பட்டு வரும் 34,840 நியாய விலைக் கடைகள் வாயிலாக அத்தியாவசிய பொருட்கள் அரிசி, கோதுமை, சர்க்கரை, மண்ணெண்ணெய் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் ஆகியவை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதற்கு தற்போது நாளில் அச்சிடப்பட்ட குடும்ப அட்டைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 2005ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட ஆண்டுதோறும் நீடிக்கப்பட்டு வந்தன. மேலும் நியாய விலைக் கடைகளில் தேவையான அளவு அத்தியாவசிய பொருட்கள் இருப்பு வைப்பதை உறுதிப்படுத்தவும், போலி குடும்ப அட்டைகள் மற்றும் போலி பட்டியலில் ஆகியவற்றை தவிர்க்கவும் ஒரு முழுமையான கண்காணிப்பு அவசியம் என கருதப்பட்டது. பொது விநியோக திட்டத்தினை முழுமையாக கணினிமயமாக்கி அனைத்து அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்கள் கணினி மூலம் ஒருங்கிணைத்து அனைத்து நடவடிக்கையிலும் முழுமையாக கண்காணித்து இணையதளம், மின்னஞ்சல், குறுந்தகவல், தொலைபேசி வாயிலாக நுகர்வோரின் குறைகளை பெற்று அவற்றை நீக்கும் வகையில் இணையவழி சேவைகள் ஏற்படுத்தும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் இந்திய உணவுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் வணிக கழகத்திற்கு சொந்தமான கிடங்குகளில் இருந்து நியாய விலைக் கடைகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுவதை கண்காணிக்கும் பொருட்டு பொது விநியோக திட்டம் கணினிமயமாக்கப்படும் என அறிவித்திருந்தார்கள். மேலும் 2012, 2013 மற்றும் 2013-2014 ஆகிய ஆண்டுகளில் உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை மானிய கோரிக்கையின் போது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவேடு விவரங்களின் அடிப்படையில் மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு 330 கோடி ரூபாய் செலவில் பொது விநியோக திட்டத்தினை முழுமையாக கணினிமயமாக்கவும் அதனை 5 ஆண்டு காலம் பராமரிக்கவும் ஒரு திட்ட ஒருங்கிணைப்பாளர் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு கணினிமயமாக்கும் பணி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் உள்ள நியாய விலைக் கடைகளில் விற்பனை முனைய இயந்திரங்கள் நிறுவப்பட்டு பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் அனைத்தும் இணைய வழிய கண்காணிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இத்திட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது நடைமுறையில் உள்ள குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் பொருட்டு
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களின் ஆதாரின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு புதிய தரவு தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட குடும்ப அட்டைகளில் உள்ள சுமார் 6,90,00,000 உறுப்பினர்களில் சுமார் 5,85,00,000 உறுப்பினர்களின் ஆதாரின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி 1,89,00,000 குடும்ப அட்டைகளில் 1,17,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு முழுமையான ஆதார் விவரங்களும் 70,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆதார் எண் விவரங்களும் பெறப்பட்டுள்ளன. மொத்த குடும்ப அட்டையில் 99% குடும்ப அட்டைகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு உறுப்பினர் ஆதார் எண் விவரங்களாவது சேகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட ஆதார் எண் விவரங்களின் அடிப்படையில் மின்னணு குடும்ப அட்டைகள் தயாரிக்கப்பட்டு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இந்த மின்னணு குடும்ப அட்டைகளின் விலையை தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையின்றி வழங்கப்படுகிறது. குடும்ப அட்டைதாரர்கள் அவருடைய குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விவரங்களை அவ்வப்போது குறுஞ்செய்தி வாயிலாக அறியும் வகையில் இதுவரை 1,67,00,000 குடும்ப அட்டைதாரர்களின் கைபேசி எண்களும் சேகரிக்கப்பட்டு விவரங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. அத்தியாவசிய பொருட்கள் விநியோகப்பட்ட விவரத்தினை குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக அவர்கள் கைபேசிக்கு அனுப்புவதன் மூலம் போலி பட்டியல் தவிர்க்கப்படும். பொது விநியோக திட்டம் முழுமையாக கணினி மயமாக்கப்பட்டுள்ளதால் நியாய விலை கடைகளுக்கு அத்தியாவசிய பொருட்களின் மாதாந்திர ஒதுக்கீட்டினை இணைய வழி மூலம் மேற்கொள்ளவும் கிடங்குகள் முதல் நியாய விலை கடையில் வரையிலான அத்தியாவசிய பொருட்களின் நுகர்வினை உடனுக்குடன் கண்காணிக்கவும் இயலும். மேலும் ஒரு நபர் ஒன்றிற்கு மேற்பட்ட குடும்ப அட்டைகள் அவரின் பெயர் இடம்பெறுவது தவிர்க்கப்படுவதால் போலி குடும்ப அட்டைகள் மற்றும் போலி பட்டியலில் போன்ற தவறுகள் தவிர்க்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் தகுதியான நபர்களுக்கு வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும்.